என்னுடைய ஆசான் வந்து ஐயா ராஜேந்திரன் நோக்குமாரம் மெய்சிதாக்காக உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டின ஆசான் அவர். அடுத்தபடியா என்னோட ஆசான் வந்து நம்ம ஐயா திருயோகி சிவராஜன் ஐயா, அவரும் ஐயாவும் வந்து நோக்குமரம் இதெல்லாம் வந்து நோக்குமரம் ஆசான், ஆசான்களுக்கு ஆசான். இவங்க ரெண்டு பேருமே பெரிய லெஜெண்ட் இருக்காங்க. இதை தவிர இன்னொரு லெஜெண்ட் இருக்காரு, அவருக்கு குருக்கள் பிரகாசம் இருக்காரு. இவங்க மூணு பேர் தான் வந்து இந்த நோக்கு வருவதுல உலகத்துல இது வரைக்கும் நிறைய பேர் வந்து காட்டியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணி காட்டி. மற்றவங்க நோக்கு வருவம் சொல்லியிருக்காங்க, பட் அவங்களோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு இவங்களுடைய அந்த எனர்ஜியோட எக்ஸ்பான்ஷன் வந்து கிலோமீட்டர் மேலே இருக்கும். ஐயா வந்து ராஜேந்திரன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை விட்டு கண்டம், அதாவது இந்தியாவிலேருந்து ஆப்பிரிக்காவில் வந்து சாதிச்சிருக்காங்க ஐயா. அதே மாதிரி பிரகாசம் கிருஷ்ணன் நம்ம ஐயா நீங்கள் பார்த்துருக்கீங்க, சூழ்நிலை வரவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க, வீட்டுல பார்த்துருக்கீங்க. அதிசயங்கள் நிறையா இருக்குது. துப்பாக்கிகளாக விட கொடுக்குறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேந்தத்தையும் கீழே அதற்கமான கீழே தான் துப்பாக்கி ஒருத்தவங்க கட் பண்ணிட்டாங்க. நான் அதை வச்சு நான் செய்ய போகிறேன் ஒன்று. அப்போ துப்பாக்கி இதெல்லாம் வந்து இந்த வருமானத்தில் நிற்காது. சொல்ல யாராவது துப்பாக்கி என்ன செய்வீங்கன்ட்டு எதுவும் செய்ய முடியாது, எத்தனை மணி இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ எதுக்கு செய்யணுமா, துப்பாக்கி வச்சு தான் துளசி எடுக்கிறான் அன்றைக்கி. அதை வச்சு அவனுக்கு அந்த கருப்பு பணம் கூட வெள்ளப்புற பணம் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களை கொள்கிறான் துப்பாக்கி வச்சு, இந்த ராணுவத்தில் கொள்கிறான், அவனும் உயிர் தானே. அதே இதெல்லாம் வந்து துப்பாக்கி இஞ்சக்கூடிய ஒரே கலை மெய்டின்றான் கலை. இதை பற்றி இன்டர்வியூ நான் கொடுப்பேன். இன்னும் பல அதிசயங்கள் செயல்கள் செய்வேன்.